நம்ம ரோட்ல யூஸ் பண்ற பைக்ஸை விட இந்த ட்ராக்ல யூஸ் பண்ற பைக்ஸோட வெயிட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. ஏன்னா மோட்டோ ஜிபில வச்சிருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 157 கேஜி மினிமம் ஒரு பைக்கோட வெயிட் இருக்கணும். இதை அச்சீவ் பண்ணும் அப்படின்றதுக்காகவே அவங்க பயங்கரமா R&D எல்லாம் பண்ணி பைக்கோட வெயிட்டை 157 இருந்து 160 மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஒரு 1000cc பைக்கு. இந்த பைக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு மலைமாடு மாதிரி இருக்கும். அதை 157 கேஜில அவங்களால எப்படி அடக்க முடிஞ்சது? அப்புறம் மினிமம் வெயிட்டையும் அவங்க எய்ம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெயிட் கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு பைக்னால சீக்கிரமா ஸ்பீட் எடுக்க முடியும். அதே மாதிரி அந்த பைக் ஓட்டுற ரேசர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கூட அவங்களும் ஒல்லியா தான் இருப்பாங்க. ஒரு 60 to 65 கேஜி அந்த மாதிரி தான் இருப்பாங்க. முதல் விஷயம் மெட்டீரியல். அவங்க பைக்ல யூஸ் பண்ணிருக்கிறது மேக்ஸிமம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் ஃபைபரா இருக்கு. ஃப்ரேம்ஸ், அலாய் வீல்ஸ், ஃபேரிங்ஸ் இது எல்லாமே வந்து கார்பன் ஃபைபர். அதே சமயம் கார்பன் ஃபைபர் வந்து ஸ்டீலையும் அலுமினியத்தையும் விட ஸ்டிஃப்னஸ்லயும் ஸ்ட்ரென்த்லயும் ரொம்ப ஹையா இருக்கும். ரெண்டாவது நம்ம பைக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் தூக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு ஹெட்லைட்ஸ், இண்டிகேட்டர் லைட்ஸ், மிரர்ஸ் இந்த மாதிரி எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையுமே தூக்கிடுவாங்க. ரேசிங்க்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். அதாவது மோட்டோ ஜிபியோட ரேசிங்க்கு யூஸ் பண்ற பைக்ஸ் வந்து ஸ்ட்ரீட் பைக்ஸ்ல இருந்து அடாப்ட் பண்ணல. இந்த பைக்ஸ் ரேசிங்காகவே பேஸ்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. அவங்க யூஸ் பண்ணிருக்கிற கியர் பாக்ஸ் இருந்து, அவங்க யூஸ் பண்ணிருக்கிற கிளட்ச்ல இருந்து, இன்ஜின் டிசைன்ல இருந்து எல்லாமே ரேசிங் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு மட்டுமே தயாரிக்கப்பட்டது. அப்புறம் இந்த விஷயம் புதுசா இருந்துச்சு அப்படின்னா இதே ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.